அந்த யுத்தத்துக்கு போகும்போது அந்த யூதா கோத்திரத்தை தான் முன்னால நிக்க வச்சாங்களாம். அதுதான் துதிக்கிற கோத்திரம். எவ்வளவு வாழ்க்கையில நீங்க துதிக்கிறீங்களோ, ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களோ, அவரை ஆராதிக்கிறீங்களோ, நீங்க இங்க துதித்து பாட 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 உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களும் ஒன்றுமில்லாமல் மடிந்து போகும். ஆமென். இந்த வேலையில நீங்க துதிக்கிற மாதிரி நம்ம பாடிக்கிட்டு தானே இருக்கோம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க சாதாரணமா பாடல. இப்ப நீங்க துதிக்க 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 உங்களுடைய நோய் ஒன்றுமில்லாம போகும், தரித்திரம் ஒன்றுமில்லாம போகும், உங்களுடைய கடன் எல்லா பிரச்சனைகளும் மடிந்து போகும். ஹல்லேலூயா. வசனத்துல பார்க்கிறோம், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாது இருப்பாயின்னு. நீங்க துதிக்க துதிக்க எத்தனை வாழ்க்கையில எவ்வளோ போராட்டங்கள். நிறைய பேர் வியாதியோட போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, கடனோட ஒரு போராட்டம், பிள்ளைங்களால சில பேருக்கு போராட்டம். வாழ்க்கையில எல்லாரும் ஒரு போராட்டங்களை போராடி கொண்டு தான் இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நீங்க தேடி பார்த்தாலும் உங்களுடைய போராட்டம் இருக்காது. நீங்க துதி செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்றி செலுத்துங்க. அவர் செய்த நன்மைகளுக்கு அவரை துதிச்சு அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே அவரை உயர்த்திக்கிட்டே அவரை ஆராதித்து கொண்டே நீங்க இருக்க இருக்க எது கூடலாம் வாழ்க்கையில போராடுறீங்களோ அந்த போராட்டங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். அதெல்லாம் நீங்க தேடி பார்த்தா கூட உங்க வாழ்க்கையில இருக்காது. ஆமென்.